பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மார்க்கு 14:18 இயேசு சீசர்களை நோக்கி, என்னுடனே புசிக்கிற உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மார்க்கு 14:18 இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட 12 ஒருவனும் அவரோடு கூடவே இருந்து அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அறிந்தும் அவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்தும் அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் போதித்தவைகளை கேட்டும் அவரோடு புசித்தும் வந்த யூதாஸ் தான் அவரை காட்டிக் கொடுத்தான். ஏன் காட்டிக் கொடுத்தான் என்றால் அவர் மேல் விசனம் அடைந்தான். மேலும் அவனுக்குள் சாத்தான் புகுந்தான். அதாவது பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே இயேசு கிறிஸ்து போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது அதை பார்த்த சிலர் தங்களுக்குள்ளே விசனம் அடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியத்து என்பவன் அவரை பிரதான ஆசாரியருக்கு காட்டி கொடுக்கும்படி அவர்களிடத்திற்கு போனான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மோடு போஜன பந்தியில் இருந்தவர்களும் இருப்பவர்களும் நம்மிடமிருந்து நன்மையை பெற்றவர்களும் நமக்கு வரும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பார்க்கும்போது பொறாமை கொண்டு விசனம் அடைந்து நம்மையே காட்டி கொடுப்பார்கள். பிறரிடம் திட்டி தீர்ப்பார்கள். சிறு குறைகளையும் பெரிதாக்கி வீண்பலி சுமத்துகிறவர்களாகவும் நமக்கு எதிராக பொய் சாட்சி சொல்பவர்களாகவும் இருப்பார்கள். இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இவர்களால் வரும் உபத்திரவத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை போல விழித்திருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். அப்பொழுதுதான் அவர்கள் வெட்கப்படும்படியாக அதை மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் பலத்தையும் கர்த்தர் நமக்கு தருவார். நம்மை காட்டி கொடுக்க நினைப்பவர்களுக்கு முன்பாக நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். யூதாசை உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்ததைப் போல அவரை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்முடன் இருந்தே நமக்கு எதிராக செயல்படும் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுப்போம். ஆமேன். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் நாங்கள் தெரிந்தெடுத்து கொண்ட நபர்கள் மூலமாக எங்களுக்கு வருகின்ற எல்லா தீமைகளையும் துக்கங்களையும் துரோகங்களையும் பொறாமைகளையும் எரிச்சல்களையும் ஜெயிக்கும்படியாக நாங்களும் விழித்திருந்து ஜெபிக்கத்தக்க கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.